ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு டாக்டரு ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு. டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜியோ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லாரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. ஆனால் இன்னொரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க. அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன ஷேப்லேயே வந்து கண்ணீர் அப்படியே டப்பு டப்புன்னு விழுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு இந்த பிள்ளையை வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபஸ்ட்டு டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இது சக்ஸஸ் வந்து உங்களாலையும் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வோடு பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே. ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்கார், அதனால் அவரோட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க. இதில் ராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டாக்டரு ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க. இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜியோ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லோரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். ஸோ ஏன்னா நானும் நிறைய காலேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசண்டாக ஒரு ஹீரோ
நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்கள் படம் ஒரு ரீசன்ட் டைமில் நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனால் விஷ்ணு விஷால் பற்றி நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் போயிட்டுருப்பார். ஆனால் நான் பார்த்ததில் நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு காப்பி அவர் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையிலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணலை. எல்லாமே பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டராக போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயாக ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லாரையும் நான் மீட் பண்ணேன் லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றி எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லாக்கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லாக்கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்தில் நடித்த கேரக்டர் மோனிகா, அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு என்ன தெரியல. அது வந்து இன்றைக்கி தேட்டராக போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்ட்டாமல் அழகாக ரொம்ப அசால்ட்டாக இந்த படத்தில் நடித்து பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவர் எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் படமும் த பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே செல்லா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்றைக்கி நம்மக்கிட்ட பாக்கியராஜ் சார் இல்லை, ஆனால் இன்னொரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குடும்ப படமாக, ஃபேமிலி ஆடியன்ஸாக, குழந்தைங்களோடு பார்க்க போகிற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம்.
ஒரு சக்ஸஸ் ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார் எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ and your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. ஓகே. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோவே ஜரா தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு, அவங்களும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார், அவர் எங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம், நன்றியும். விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோவா தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் படபடப்பாக இருக்கு, டக்குன்னு முடிக்க சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், ஆலி சார், கருணாசண்ணன், இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. இப்போ டைரக்டரை பற்றி ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இவங்க இப்போ சாராக இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை. அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன ஷேப்லேயே வந்து கண்ணீர் அப்படியே டப்புன்னு விழுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அப்போ நாங்களாம் அப்படின்னு. இல்லை வண்டிக்கெல்லாம் நீங்கள் முக்கியமான பேர் பார்ட்ஸு. அந்த பிள்ளை வந்து ஸ்டேரிங்கு, புரியுங்களா? நீங்கள் வந்து முன்வீல் கரெக்டாக போய் உருண்டுருங்க போங்க. அதே மாதிரி சார்ட்டை வந்து நான் வந்து எப்பயுமே சில டைரக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையாக டைலாக் வரும்போது ஒரு நடிகனாக வந்து 10 கேட்டால் 1 வரும் இந்த டைலாக்ல.
அது மாதிரி கேட்டு 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 பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீனில் ஒன்று வரும். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் கேட்கும் போது தான் லாஸ்ட்டில் சொன்னார், வாங்கண்ணே, அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீனில் எடுத்தால் கூட அங்கே கூட நீங்கள் கவுண்டர் போடுவீங்களே ஏதாவது ஒன்று அப்படின்னாரு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது சார் டைரக்டர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு, அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருன்னு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, அதோட மொத்த வழக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த பெரிய வெற்றியை எங்களுக்கு வந்து உண்மையாக்குன பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. விஷ்ணு சார், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி சார் இந்த வருஷம். சார் உங்களுடைய ஒவ்வொரு இன்புட்டும் நான் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருப்பீங்க, எடிட்டிங்காக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு நான் வந்து சம்பவக்காரி பாட்டு பண்ணும்போது நான் உங்களை வியந்து பார்த்துருக்கேன். அதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், அது சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அது நினச்ச மாதிரியே அது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க சார். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது சார். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கத்தோடு ஏதாவது ஒரு சின்ன பாட்டாக நான் எப்பயுமே இருப்பேன் சார். அதே மாதிரி ஐசரி சார், நான் இது உங்களுடைய முதல் படம், அதுவே பெரிய ஹிட் ஆச்சு சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும். இப்படி ஒரு எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம்னு, என் பங்குக்கும் நானும் ஒரு தங்கத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர். எப்படி அதாவது ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார் லிரிக்ஸை. நானும் ஷானையாவும் பேசிகிட்டே இருக்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒரு லைனை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செஞ்சது. ஷான்ரோடனுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். தலைவனோட இந்த வருஷம் எனக்கு 4th வெற்றி. ரொம்ப தேங்க்யூ தலைவா. அதே மாதிரி முத்தமிழ் சக பாடலாசிரியர், நான் விக்ரம் வேதாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் இருந்த படம் இது இன்னும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அவருக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் சார் வேல் சார் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் நான் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து அவரை எப்பயாவது ஒரு நாள் பார்த்துடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இந்த திரைப்படத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன் இது மாதிரி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன்னா, அது மாதிரி ப்ரீவியூவில் பார்க்குறப்ப அவர் இது மாதிரி வந்து நீங்கள் தானே அந்த மாதிரி பிடி சார் எழுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் 2லையும் எழுதியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி எங்கள் வரிகளை பற்றிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பெருமையாக. அதாவது வேறு மொழியிலேருந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி விவரித்து அந்த வரி பற்றிலாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷான் ரோடன் அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்களாம் வந்து ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்லா ஐயாவு டைரக்டர், அவர் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதில் எப்படி நான் வெளில தெரிஞ்சனோ அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பற்றி அப்படி பேசின பற்றி அதில் வந்து என்னென்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு நீ அதில் இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையும் நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் டே நான் படத்தில் பாட்டில் இருக்கேன்டா கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு அந்த விஷுவல் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அது வந்து நான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி இந்த குழுவில் பயணித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி அனைவருக்கும். எல்லாரோட பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் ஆகட்டும், எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3-4 படம் என்னை கேட்டே இருந்தார் எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், என்னோட டிஓபி பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறாரு சூப்பர் நல்லா இருக்கும், கட்டா கொஸ்டின் 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் த பெஸ்ட்னு சொன்னேன். அதான் டேரக்டர்கிட்ட உடனே உட்கார வச்சு என்னை கதை கேளுங்க அப்படின்னாரு.
அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி ஹிந்தி தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இந்த கட்டாகோசி சம்மந்தப்பட்டது. அப்போ டேரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக அதை காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டுறவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அவர் ஐஸ்வரி சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 படம் வந்து ஆஃபீஸில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டைம் இல்லாதனால நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை அப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்கள் கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ரவந்திஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச்.